ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மின்மினி பூக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி வீட்டிலேயே ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணுறோம்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு முடி கொட்டுறதோ இல்லை முடி அடர்த்தியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஆயிலுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கோகனட் ஆயில் 1/2 லிட்டர், கேஸ்டர் ஆயில் 3 டீஸ்பூன், மேத்தி சீட்ஸ் 1 டீஸ்பூன், ஆலோவேரா 3 small slices, 1 ஆம்லா shredded, curry leaves 10 leaves, neem powder 1 teaspoon, small onion 3, hibiscus flower 2. இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுருங்க. இந்த பாத்திரம் லைட்டாக ஹீட் ஆனோன்னே இதில் கோகனட் ஆயிலை ஆட் பண்ணுங்கள். நான் செக்கில் ஆட்டின கோகனட் ஆயிலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எந்த கோகனட் ஆயில் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரோட்டீன்ஸ், நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் முடி நல்லா ஹெல்த்தியாக க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு இந்த ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்க ஆம்லாவை இதில் சேர்க்க போகிறோம். பெரிய நெல்லிக்காய். இதில் நியூட்ரியன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கனால உங்கள் தலைமுடியை ஹெல்த்தியாக க்ரோ பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இதை ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம். வெந்தயம் உங்கள் தலையை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது கற்றாழை. கற்றாழை உங்கள் டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணி ஹேர் லாஸ் ஆகாமல் தடுக்கும். இதையும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் உங்கள் ஸ்கேல்பில் இருக்க பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கரி லீவ்ஸ் உங்கள் ஸ்கேல்பை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அப்புறம் உங்கள் ஹேரை ஸ்ட்ரெங்க்த்தாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பபிள்ஸாக வரும், பயப்பட வேணாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டே கிளறி விடுங்க. இப்போ இது கூட நீம் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நீம் லீவ்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா இது மாதிரி நீம் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கும். இதையும் ஒரு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டே கலக்குங்க. அடுத்தது செம்பருத்தி இலை, ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர். இதில் விட்டமின் சி இருக்கனால முடி ரொம்ப அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ
எல்லாமே சப்சைட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆயில் பொங்கி வராமல் எல்லாம் சப்சைட் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக பிளாக்கிஷ் கலரில் இருக்கும். இது எல்லா நியூட்ரியன்ஸும் இப்போ இதில் இறங்கிடுச்சு. இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ உங்களோட ஹேர் ஆயில் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.